வண்டி இல்லையா வண்டி அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன தூத்துக்குடி டிக்கெட்டு காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையே ஏத்த மாட்டேங்கிறீங்க? நீங்க காயல்பட்டணமா? அப்போ இந்த பேருந்தில் ஏற வேண்டாம் என்று சொல்லும் இவர்தான் இந்த பேருந்தின் நடத்துனர். நாங்க டிக்கெட்டு வாங்கிட்டு தானே ஏறுறோம் அப்படின்னு கேட்டதற்கு, டிக்கெட்டு வாங்கினாலும் பரவாயில்லை, ஏற்றக்கூடாது என்று ஓனர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதிர்ச்சியூட்டுகிறார் இந்த நடத்துனர். பிரைவேட் பஸ்ஸுனாலும் ஒரு நியாயம் வேணாமா என்று குமுறுகிறார்கள் பயணிகள். இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தானே. எந்த பிரைவேட் பஸ்ஸுமே காயல்பட்டினம் வீரபாண்டியப்பட்டினம் டிக்கெட் எடுத்தால் கூட ஏறக்கூடாது, நேராக உங்களை தூத்துக்குடியில் தான் போய் இறக்கி விடுவோம், அதனால் தூத்துக்குடி டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தானே அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க அந்த ஏரியா மக்கள். காயல்பட்டணக்காரங்களெல்லாம் பஸ்ஸில் ஏற்றவே மாட்டோம், உங்களுக்கு தேவைன்னா நீங்களே ஓனருக்கு நேரடியாக கால் பண்ணி கேளுங்கன்னு ஓனர் நம்பரையே கொடுத்துருக்காரு இந்த நடத்துனர். தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா? வண்டி இல்லையா வண்டி அப்ப மத்தவங்கள ஏறிக்கிறாங்களே என்ன தூத்துக்குடி டிக்கெட்டு காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையே ஏத்த மாட்டேங்கிறீங்க? ஏங்க நாங்க டிக்கெட் எடுத்தாலுங்க போறோம். அந்த ஓனர் நம்பர் கொடுங்க. யார் அந்த ஓனர்? எங்க ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் பிரைவேட் பஸ் இப்படிதான் செய்யும். ஓனர் நம்பர் எழுது. அது என்ன தூத்துக்குடி மட்டும் தான் ஏத்துறீங்களா? பேசுங்க மந்தாமா. 43 ஓனர் கடிங்க பாப்போம். சொல்லுங்க ஓனர் நம்பர் வீடியோ எடுக்கல என்னதா 43 அடிங்க சொல்லுங்க. சொல்லுங்க 43 14 70 13 அவர் ஓனர் பேரு என்ன கேளுங்க. ஓனர் எந்த நம்பர்? ஓனர் பேர் என்ன போடுங்க போய் கேளுங்க. யார் ஓனர்? என்ன பெரிய ஓனர் யாரு? ஓனர் பேர் என்ன? ஓனர் ஏன் ஓனர் பேர் உங்களுக்கு தெரியாது? ஓனர் பேர் உங்களுக்கு தெரியாதா? வீரபாண்டிய பட்டினத்து ஏத்த மாட்டேங்கிறாரா? வீரபாண்டிய பட்டினத்து ஏத்த மாட்டேங்கிறாரா? அப்ப 1.25 மட்டும் ஏத்தவே சொல்றீங்களே இப்ப? அப்படி ஒண்ணு நீங்க ஏற வேண்டாம். 1.25 கிளம்போது ஏறங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு அப்படிதான் ஒரு பிரைவேட் பஸ் அவனே இப்படிதான் ஏத்திட்டு இறக்கிட்டாங்க. தங்கம் பஸ் தங்கம் அன்னைக்கு தங்கம் பஸ்